வணக்கம் நண்பர்களே. வாங்க, இப்போ நான் என்னோடய வயலில் மக்காச்சோளம் போட்டிருக்கேன். போட்டு இப்போ 2 மாதம் ஆச்சு. இப்போ தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் பால் பொடி பருவத்தில் இருக்குது. வாங்க அப்படியே என்னோடய வயலை பார்க்கலாம். தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கேன். பாருங்கள், இப்போ தான் எல்லாம் பூவை எடுத்து எல்லாம் பால் பருவத்தில் இருக்குது. எல்லாம் இந்த சைடு கொஞ்சம் உரசத்து அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் சோளம்லாம் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது. வயல் கடைசியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும். பாருங்கள், ஒவ்வொரு கருதும் நல்ல தெருப்பாக இருக்குது. இது இன்னும் விளையிறதுக்கு இன்னும் 1.5 மாதம் பக்கம் ஆகும், நல்லா அறுவடை பண்ணுறதுக்கு. பாருங்கள், 4 உயரத்துக்கு மேலே இருக்குது. கிட்டத்தட்ட 8 அடி உயரம் வரைக்கும் இருக்குது. பாருங்கள், கருதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. பாருங்கள், இங்கெல்லாம் தட்டையே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. ஒவ்வொரு இதில் 2, 3, ஒவ்வொரு இதில் 4 கருது கூட வந்திருக்கு. பாருங்கள், இது என்னோட பருந்து பார்வையிலிருந்து என்னோட சோள வயல். இது களையை கட்டுப்படுத்துறது தான் பெரும்பாடாக இருக்குது. களை கட்டுப்படுத்துறது பெரும்பாடாக இருக்குது. இந்த விதையை கம்பெனியில் விதை வாங்கி போடுறோம். அதனால் புழுவெல்லாம் வருது. அதெல்லாம் விதையிலேயே கலந்து வந்துடும் நினைக்கிறேன். அந்த புழுவை கட்டுப்படுத்துறதும் பெரும்பாடாக இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த இது சோளப்பயிர் மாதிரி ஒன்று இருக்குது இல்லையா, இது முக்கரும்புங்கிறது. இந்த பயிர் என்னன்னா இது அழியவே மாட்டேங்குது. இதனால் என்னோடய வயலில் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இங்கே பாருங்கள், எப்படி அந்த முக்கரும்புங்கிறது சோளப்பயிரே இல்லை. பாருங்கள், இது சோளப்பயிரோடு பெருசாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துலலாம் கருது சின்னதாக தான் வந்திருக்கு. பாருங்க, இதுதான் என்னோட சோள வயல். இப்போ தான் லைட்டாக பால் பிடி பருவத்தில் இருக்குது. இதில் வேறு குரங்கு வேறு தொல்லையாக இருக்குது. குரங்கு பால் பிடி பருவத்தில் இருக்கப்போ கருதை பறித்து அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. பாருங்கள், எப்படி பூவை எடுத்து இருக்குது. பாருங்கள், கருதெல்லாம் பாருங்கள். பாருங்கள், பில்லு அழிக்கவே முடியல. பில்லுக்கு மருந்து அடித்தேன். மருந்து அடித்தும் பில்லு அப்படி ஒன்றும் கட்டுப்பாடு ஆன மாதிரி தெரியல. நம்ம பாரம்பரிய விவசாய பிரகாரம்